நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்னாலும் சரி ஐஓஎஸ்னாலும் சரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து எடுக்கும். அது எதனாலன்றதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்றதையும் சொல்லுங்கள். அதனால் கூட உங்களுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகலாம், அதிகமாக எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஃபோன் மெமரிலையும் எஸ்டி கார்ட்லேயும். யூடியூப் ஆப்பில் செட்டிங்ஸில் கியார் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸுன்றது காமிக்கும். டவுன்லோட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட்ஸில் உங்களுக்கு அவைலபிள் ஸ்டோரேஜ் வந்து காமிக்கும். ஃபோன் மெமரியும் காமிக்கும், எஸ்டி கார்டும் காமிக்கும். நீங்கள் ஒருவேளை எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதன் மூலிமா உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து அடிக்கடி அதிகமாக க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதில் ரெக்கமெண்ட் டவுன்லோடுன்னு இருக்குல்லையா, அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறணும். அப்படி இல்லைன்னா டெலிட் ஆல் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்து நம்ம வந்து இன்டர்னல் மெமரியை வந்து க்ளீன் பண்ணிக்கிறலாம். இல்லை அந்த டெலிட் ஆல் டவுன்லோட்ஸுன்றது வந்து நம்ம சாங்ஸு இந்த மாதிரி ஃபேவரட் மூவி சீன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா, அது ரெக்கமெண்ட் டவுன்லோடுன்றது நம்ம பார்த்தது வந்து உங்களுக்கு சஜஷனில் வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து காமிக்கும் கீழே. அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்றது சொல்லுங்கள். அதுதான் ரெக்கமெண்ட் டவுன்லோடு. நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதன் மூலிமா நம்ம ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் சஜஷன் வந்து கொடுக்காம இருக்கும். சஜஷன்ஸ் வந்து வரும், ரெக்கமெண்ட் டவுன்லோட் சஜஷன் வந்து வராது. உங்களுக்கு வீடியோ சஜஷன் வந்து வரும். டெலிட் ஆல் டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற டவுன்லோடெல்லாம் வந்து பாட்டு ஃபேவரட் சீன்லாம் வந்து டெலிட் பண்ணிடுறோம். இதன் மூலிமா நம்மளுடைய ஃபோன் மெமரி வந்து கிளியர் ஆயிரும். ப்ளேலிஸ்ட்டோ எல்லாமே வந்து கிளியர் ஆகி நமக்கு கொடுக்கும். நம்ம வேணால் மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் வீடியோஸ் வந்து. அந்த டவுன்லோட் பண்ணுற வீடியோஸும் 1 வீக் ஆர் 1 மந்த்து தான் வந்து இருக்கும். வைஃபை ஆன் பண்ணையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதில் வந்து டவுன்லோட் ஆகும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் டவுன்லோட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து காமிக்குது நமக்கு. இந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகலை. டவுன்லோட் ஆகிருந்தால் ஒரு டிக் சிம்பிள் மாதிரி வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த 2 ஆப்ஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃபோன் மெமரி ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஃபோன் மெமரின்றது வந்து ஃபுல்லாகிக்கிட்டே தான் இருக்கும். ஃபோன் மெமரியை கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை கடைசியாக இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் மெமரி ஸ்டோரேஜை வந்து இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜை வந்து கிளியர் பண்ணிக்கிறலாம். இந்த சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா குவாலிட்டி நீங்கள் வந்து எந்தெந்த வீடியோ குவாலிட்டியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதும் வந்து தெரிஞ்சுக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஃபோன் மெமரியை வந்து கிளியர் பண்ணுவீங்கன்னாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.